மகப்பேறு மருத்துவத்திலையும் பெண் நோயியல்லையும் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோனுடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர் மற்றும் பெண் நோயியல் நிபுணர். இவர் 1879 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற நியூவிங்டனில் பிறந்தாங்க. இவர் 1906ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு லெக்சரர் இன் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியா, அதாவது மகப்பேறு மருத்துவம் மற்றும் பெண் நோயியலில் விரிவுரையாளராக இவருடைய டீச்சிங் கரியரை ஆரம்பித்தாங்க. மேலும் அதே எடன்பராவில் இருக்கிற சில மருத்துவமனைகளில் இவர் ஒரு மகப்பேறு மருத்துவராகவும் பெண் நோயியல் நிபுணராகவும் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் இவர் பியூர்பெரல் செப்சஸ் அப்படின்ற பிரசவ காய்ச்சல் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது பொதுவாக அந்த காலத்துலலாம் பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பெண்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பெண்கள் இறந்து வந்தாங்க. அதுதான் பியூர்பெரல் செப்சஸ், பிரசவ காய்ச்சல் அப்படின்றது. இந்த பிரசவ காய்ச்சல் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன, அந்த பிரசவ காய்ச்சல் ஏற்படாமல் தடுக்கிறது எப்படி, அந்த பிரசவ காய்ச்சல் ஏற்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற அத்தனை விஷயங்கள் பற்றியும் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. ஆராய்ச்சி செஞ்சு வந்தது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை இவர் எழுதி தொடர்ச்சியாக வெளியிட்டும் வந்தாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை இவர் தெரிவித்தாங்க. இந்த பியூர்பெரல் செப்சஸ் அப்படின்ற பிரசவ காய்ச்சல் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமே சுத்தமின்மை தான் அப்படின்றத இவர் தெரிவித்தாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு பிரசவ அறை இருக்குது, அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கப்படுது அப்படின்னா அப்போ அந்த பிரசவ அறை, அந்த பிரசவம் பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபோர்செப்ஸ் போன்ற கருவிகள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய படுக்கை, அதே மாதிரி படுக்கையில் இருக்கக்கூடிய துணி, அதுக்கப்புறம் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களினுடைய கைகள், கையுறைகள், அது எல்லாமே சும்மா தண்ணியை வச்சு மட்டும்தான் சுத்தப்படுத்துவாங்க. அதனால கிருமியானது அழியாது. வெறும் தண்ணியை வச்சு கையை கழுவுறது, அதுக்கப்புறமா நார்மலாக க்ளவுஸை வாஷ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய கருவிகளை தண்ணியை வச்சு மட்டும் சுத்தப்படுத்துறது, இது மாதிரி இருந்தால் கிருமிகள் எதுவும் அழியாது. இதனால் அப்படியே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தா அந்த பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு அந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டு படிப்படியாக அது காய்ச்சலாக மாறி அதுதான் உயிரிழப்பை ஏற்படுத்தி வருது. இந்த ஒரு விஷயத்தை ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் உறுதிப்படுத்தினாங்க. ஏன் உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே 1840களில் இக்னேஸ் செமெல்வைஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரியன் ஹங்கேரியன் மருத்துவர் அவர் இதே விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் இதை உறுதிப்படுத்தினாங்க. பின்னர் இந்த பிரசவ காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு ஏசெப்டிக் முறைகளை பின்பற்றணும் அப்படின்றத இவர் வலியுறுத்தி வந்தாங்க. அதையும் இவர் உறுதிப்படுத்தினாங்க. ஏசெப்டிக் முறை அப்படின்னா, இப்போ ஒரு பிரசவம் நடக்க போகுது அப்படின்னா பிரசவ அறை அதை ஆன்டிசெப்டிக் ஸ்ப்ரேவை பயன்படுத்தி அந்த அறையை சுத்தப்படுத்தணும். குறிப்பாக அந்த அறையில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா அந்த அறையில் இருக்கக்கூடிய பெட்டு, அந்த பெட்டில் இருக்கக்கூடிய துணி, அதுக்கப்புறம் பிரசவம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கோல், கத்தி, ஃபோர்செப்ஸ் போன்ற கருவிகள், அவைகள் எல்லாத்தையுமே ஆன்டிசெப்டிக் வச்சு கழுவணும். மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அவங்களுடைய கைகளையும் இது மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான விஷயங்களை வச்சு கழுவணும். அதுக்கப்புறமா கையுறைகளையும் இதே மாதிரி தான் தூய்மைப்படுத்தணும். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக கிருமி நீக்கம் பண்ணால் அதுக்கப்புறம் பிரசவம் பார்த்தா இந்த பிரசவ காய்ச்சல் ஏற்படாது. அந்த ஒரு விஷயத்தை ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் உறுதிப்படுத்தினாங்க. ஏன்னா பிற்காலத்தில் 1870கள் இந்த காலகட்டத்திலெல்லாம் ஜோசப் லிஸ்டர் போன்ற தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் உறுதிப்படுத்தினாங்க. அதாவது ஏற்கனவே இவங்கெல்லாம் அந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தாலும் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் ரொம்ப ஆழமான ஆராய்ச்சிகளை பண்ணி இதை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இந்த விஷயங்களெல்லாம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதாவது ஏசெப்டிக் முறைகளை பின்பற்றணும், அதுக்கப்புறம் தான் பிரசவம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் இவர் வலியுறுத்தினாங்க. இதனாலேயே பிரசவ காய்ச்சல் அப்படின்ற ஒன்று பிற்காலத்தில் ஏற்படாமல் போக ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பெண்களும் காப்பாற்றப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா மகப்பேறு மருத்துவத்தில் இவர் ஒரு புக்கை எழுதி வந்தாங்க. குறிப்பாக மகப்பேறு மருத்துவம் அப்படின்னா என்ன, ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், ஒரு பிரசவம் நடக்குதுன்னா அந்த பிரசவம் எப்படி பார்க்கணும், பிரசவத்தின் போது சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு
ஒட்டுமொத்த அனைத்து விஷயங்களையுமே இவர் ஒரு புக்காக எழுதி 1913ஆம் ஆண்டு எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் மிட்வைஃபரி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்னர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை வந்து வெளியிட்டாங்க. இதில் கிளியர் அண்டு சிஸ்டமேட்டிக்கான தகவல்கள் இருந்தது. அதாவது தெளிவான மற்றும் ஒரே மாதிரி சீரான நிறைய தகவல்கள் இருந்தது. மேலும் நிறைய தகவல்கள் வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக, அதாவது ஆதாரப்பூர்வமாக இருந்தது. நிறைய ஆதாரங்களை வந்து ஆய்வு செஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த புத்தகத்தில். அதனாலேயே அந்த புத்தகமானது ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் டெக்ஸ்ட் புக் இன் மிட்வைஃபரியாக மாறினது. மிகப்பெரிய அளவில் அந்த காலத்தில் அந்த புத்தகமானது பெரிய பெரிய மருத்துவ கல்லூரிகளில் பயன்பாட்டிற்கு வர தொடங்கியிருந்தது. இதனாலேயே ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் வந்து அந்த புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த பதிப்புகளை தொடர்ச்சியாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. பின்னர் 1920 இந்த காலகட்டத்தில் அதே எடன்பராவில் இருக்கிற எடன்பரா மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அண்டு சிம்சன் மெமோரியல் மெட்டர்னிட்டி பெவிலியன், அங்கே ஒரு மகப்பேறு மருத்துவராக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெண் நோயியல் நிபுணராகவும் பணியாற்ற தொடங்கினாங்க. அப்படி இவர் பணியாற்ற தொடங்கின உடனே பல விஷயங்களை இவர் வந்து கூடுதலாக கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த டிஃபிகல்ட்டி லேபர், அதாவது பிரசவம் நடக்கும்போது சிக்கல் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கிறது, அதே மாதிரி ஃபோர்செப்ஸ் யூஸ், அதாவது ஃபோர்செப்ஸ் அப்படின்றது வந்து இப்போ பெண்கள்னால குழந்தைகளை வெளியே தள்ள முடியல பிரசவத்தின் போது அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைகளினுடைய தலையை பிடிச்சிக்கிறதுக்காக ஃபோர்செப்ஸ் அப்படின்ற கருவியை வந்து உள்ளே செலுத்துவாங்க. ஸோ அந்த கருவியானது குழந்தைகளினுடைய தலையை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் மெல்ல இழுத்து அந்த குழந்தையை வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்படி பயன்படுத்துகிற கருவி தான் ஃபோர்செப்ஸ் அப்படின்றது. அந்த ஃபோர்செப்ஸை எப்படி சரியாக பயன்படுத்தணும், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசவத்தில் சிக்கல் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கணும், அது பற்றி இவர் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் வந்து கூடுதலாக பல்வேறு விஷயங்களை செஞ்சு வந்தாங்க இதே மாதிரி ஆராய்ச்சிகளாக. அதுக்கப்புறமா 1926 இந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மிட்வைஃபரி அண்டு கைனகாலஜியாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. மிட்வைஃபரி அப்படின்றது மகப்பேறு மருத்துவம் தான், கைனகாலஜின்றது பெண் நோயியல். ஸோ மகப்பேறு மருத்துவம் மற்றும் பெண் நோயியல் பேராசிரியராக இவர் வந்து அங்கே 1926 பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போவும் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் வந்து பல்வேறு ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தாங்க. பல புதுமையான விஷயங்களை இவர் வந்து பிரசவம் பார்க்கும்போது பல புதுமையான விஷயங்களை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. எப்படி பிரசவம் பார்க்கணும், எப்படி சிக்கல்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம். அதுக்கப்புறமா ஸ்காட்லாந்து முழுக்க இவர் வந்து மெட்டர்னிட்டி அண்டு சைல்டு வெல்ஃபேர் கிளினிக்ஸை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ப்ரீநேட்டல், போஸ்ட்நேட்டல் அதெல்லாத்தையுமே வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆன்டிநேட்டல் கேர் அதை வந்து இவர் வந்து வலியுறுத்தினாங்க. அதாவது எப்போவுமே அந்த காலத்துலலாம் பிரசவத்தின் போது பெண்களுக்கு உண்டான அந்த பிரசவ சிகிச்சை வழங்கப்படும். பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்ப்பிணி பெண்கள் இருக்கும்போது, அதாவது பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அந்த கர்ப்ப காலத்தில் பெருசாக பெண்களை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் வந்து அதை வந்து கவனிக்கணும். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போதே அவங்களுடைய உடல்நிலையை தொடர்ச்சியாக வந்து கவனித்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி பிரச்சனை இருந்தால் அப்போவே அதை வந்து சரி செய்யணும். இப்படி தொடர்ச்சியாக கவனித்து ஒவ்வொரு மாதமும் பெண்களை சரியாக பரிசோதனை பண்ணி வந்தால் பிரசவம் சிக்கலாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதை தொடர்ந்து எக்லாம்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து பிரசவத்தின் போது பெண்களுக்கு ஏற்படும். எக்லாம்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ பெண்களுக்கு வந்து கர்ப்பமாக இருக்கும்போது பிரசவத்தின் போது அவங்களுக்கு ஒரு வகையான வலிப்பு ஏற்படும், ரத்த அழுத்தம் அதிகரித்து. ஸோ அந்த வலிப்பின் போது அந்த காலத்துலலாம் ரொம்ப அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட்டை வந்து மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அதாவது அந்த வலிப்பை நிறுத்துறதுக்கு அந்த பெண்களினுடைய உறுப்பில் ஏதாவது ஒரு இடத்துல கையிலையோ கால்லையோ வந்து சின்ன ஒரு சிராய்ப்பை ஏற்படுத்தி ரத்தத்தை வெளியேற்றுவாங்க. அப்படி ரத்தத்தை வெளியேற்றினா ரத்த அழுத்தம் குறையும், வலிப்பு நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வலிப்பை நிறுத்துறதுக்கு ரொம்ப ஹார்ஸான, அதாவது அபாயகரமான மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் வலிப்பை நிப்பாட்டும், ஆனால் நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இது மாதிரி ஆக்ரோஷமான சிகிச்சைகள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் வந்து இந்த எக்லாம்சி அப்படின்ற வலிப்பு வியாதி வந்து ஏற்படும் போது இந்த மாதிரி ஆக்ரோஷமாக நடந்துக்கக்கூடாது, அது பெண்களுக்கும் அந்த பெண்களினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆபத்து அப்படின்றத வலியுறுத்தி, அதுக்கு மாறாக ரொம்ப அந்த அவங்களுடைய சைடு எஃபெக்ட்ஸை மட்டும் குறைக்கிறதுக்குண்டான ரொம்ப சின்ன
அதாவது சின்ன அளவிலான மருந்துகள், பெருசா அபாயத்தை ஏற்படுத்தாத மருந்துகள கொடுக்கணும். அதே மாதிரி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய உடல்நிலை வந்து தேறி வர்றதுக்கு, ஒரு இருட்டான அறையில வச்சு சடனா எந்த சத்தமும் கேட்காம, சடனா எந்த வெளிச்சமும் வராத மாரி பார்த்துக்கணும். ஸோ இப்படிலாம் பண்றதன் மூலமா அந்த ஒரு கண்டிஷன வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத இவர் வலியுறுத்தினாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் மகப்பேறு மருத்துவத்திலயும், பெண் நோயியல்லையும் செஞ்சு வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1946ஆம் ஆண்டு ரிட்டயர் ஆனாங்க. பின்னர் 1969 நவம்பர் 27 அன்னைக்கு இவருடைய 90 வயசுல இறந்து போனாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் வில்லியம் ஜான்ஸ்டோன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரிய நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதுல நெறைய தகவல்கள் இருக்கும். அந்த வீடியோவ பார்க்கறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க் யூ.